கருவின் மொழி இதயத்தின் ஒளி. இருள் சூழ்ந்த உலகினில் நம் இருவரின் இதயத்தின் ஒளியினில் நம் இருவரையும் இணைக்கும் தொப்புள் கொடி உறவினில் ஏற்பட்ட கதை இது. ஒரு அழகிய தனிமை இடத்துல இருக்கோம். அந்த இடத்த நம்ம பிரபஞ்சனே சொல்லிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மட்டும்தான் வாழ முடியும். அந்த இடம் 10 மாதமாக நம்ம உறங்கிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அழகான தனிமை இடத்துல நம்ம கூட உரையாடுறது நம்ம அம்மா மட்டும்தான். அம்மா நம்மளுக்காக நிறைய புத்தகங்களில் இருக்க கதைகளையும் பாட்டுகளையும் நமக்கு அந்த 10 மாதத்தில் அழகாக கற்றுக் கொடுத்து நம்ம வெளியே 10 மாதம் கழித்து வெளியே இந்த பூமிக்கு முதல் வெளிச்சத்தை பார்க்குறோம். இதை நான் அம்மாக்காக ஒரு கவிதையாக சொல்கிறேன் பாருங்க. பிரபஞ்சம் முழுவதிலும் இருள் சூழ்ந்திருக்க. எப்படி? பிரபஞ்சம் முழுவதிலும் இருள் சூழ்ந்திருக்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. உன் தேன் குரலின் சத்தம் இதயத்தின் ஒளி மட்டும் என் காதுகளில் ஒலித்த பொழுது மகிழ்ச்சியில் உறங்கினேன் 10 மாதத்தில். நம் இருவரையும் இணைக்கும் தொப்புள் கொடி வழியாக நீ அருந்திய உணவுகளின் மூலம் உயிர் பிழைத்தேன் உன்னால். 10 மாதத்தில் உன்னுடன் பேச முடியவில்லை என்னால். நீ வலியினில் துடித்த பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உன் குரலின் சத்தம் ஓங்கி ஒலிக்க, இதயத்தின் ஒளி ஓங்கி ஒலிக்க வயிற்றினில் முதித்தேன். வயிற்றினில் வெளிவர முயன்றேன். கடைசி வரை உன் குரலின் சத்தத்தின் ஒளி ஓங்கி ஒலிக்க என்னை யாரோ இழுப்பது போல் ஒரு உணர்வினை கொண்டேன். என்னை ஒருவர் கையில் ஏங்கி முதுகினில் தட்டி கொடுக்க கண்களில் கண்ணீரோடு இந்த பூமியின் முதல் வெளிச்சத்தினை கண்டேன். அம்மா உன்னால்.